பரலோகத்தின் தெய்வமே, இந்த காலையிலே, இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளிலே உடைய பரிசுத்த பாதத்தை அணுகி நாங்கள் இருக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே எங்களோடு இணைந்து உம்மை தொழுது கொள்ளக்கூடிய சமயம் இது. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாக இணைந்து உம்மை துதித்து பாடி தொழுது கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் அகமகிழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு எங்களை நீர் பரிசுத்தமாக்க போகிறீர். உம்முடைய குமாரன் நிமித்தமாக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளாக இந்த காலையிலே உன் பாதத்தில் அடிப்படைந்து இந்த முழு தொழுகையை, இந்த ஆராதனையின் சமயத்தை உன் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து நாங்கள் துவங்க பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. Praise the Lord, the people who are online and ready to worship the Lord this morning. We're going to sing a song, Father in Heaven, How We Love You. We're going to lift His name on high. Wherever you are, join with me in singing by singing this song, Father in Heaven.
ತಂದೆ ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆ ಎಂಬ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರಿಗೆ ಘನವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವೆ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ. Amen.
மகிமைக்கு ஆகிறதே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. I request all of you join with me and say Lord's Prayer this morning. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses as we forgive those who trespass against us. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, power, glory and honor forever and ever. Amen. தொடர்ந்து நாம் இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஜீவனோடு பாதுகாப்போடு இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உங்கள் பிரசனத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்றால் உடைய கிருபை, உடைய இரக்கம், உங்களுடைய அன்பு எங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே அவ்வளோ பெரியதாக இருக்குது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் முழு உள்ளத்தோடு உங்களை நோக்கி பார்த்து உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ நல்லவர் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் எங்களை சுற்றிலும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், நோய்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே நீ அவைகள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கரங்களை பிடித்து கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தே எனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் கூட ஆண்டவரே நீ எங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு ஊழியக்காரரை கொண்டு எங்களோடு கூட நீ பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். நீரே ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவராய் இருக்க வேண்டுமா இந்த காலை நேரத்தில் அப்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். எல்லா துணியான மயமெல்லாம் ஒருவருக்கு செலுத்தி ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள ஆண்டவரே, ஆமென். Praise the Lord, hallelujah. இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். We're going to listen to God's word this morning. என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் உங்கள் வேதாகமத்திலே திருப்பி எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request you all to turn to Luke chapter 18 verse 1 in your Bible. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனம். Luke chapter 18 verse 1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். God told them a parable about having to pray without losing heart. நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to always pray without losing our heart. இந்த பூலோகத்திலே இருந்து கொண்டு While we live on this earth, தேவனோடு இணைவதற்கு ஒரே ஒரு சாதனம் ஜெபத்தின் மூலமாக மட்டுமே நாம் தேவனோடு இணைய முடியும். when we live on this earth, the only instrument to reach and have a connection with God is through prayer. பிறகு ஜெபத்தின் மூலமாக மட்டுமே தேவனோடு கூட நாம் தொடர்பும் கொள்ள முடியும். We can only communicate to God only through prayer. நீ விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு ஜெபிக்காமல் இருக்க முடியாது. If you call yourself as a believer, you cannot stay without praying. ஜெபமே ஒரு விசுவாசிக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Prayer gives life to a believer. ஒரு மனுஷனுக்கு சுவாசம் எவ்வளவு முக்கியமோ, How much important is it for a man to breathe? ஒரு மனுஷன் உயிர் வாழ சுவாசம் எவ்வளவு முக்கியமோ, How important it is for a man to live to breathe? ஒரு விசுவாசி ஜீவனோடு, ஆவிக்குரிய ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் அவன் வாழ்க்கையிலே ஜெபம் காணப்பட வேண்டும். If a believer needs to have a spiritual life in him,
prayer should be seen in his life. ஜெபத்தினால் மட்டுமே நாம் திவ்ய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only through prayer we can get the divine strength. இந்த பூலோகத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு திவ்ய பலம் தேவை. We need divine strength to live as children of God on this earth. அது ஜெபத்தின் மூலமாக நாம் திவ்ய பலத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம். Only through prayer we can get the divine strength to the Holy Spirit of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே When Jesus Christ was on this earth, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்ததை சில வசனங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். you're going to see that he was praying through few verses. அதுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது, When we read Luke chapter 3 verse 21, இங்கே வாசிக்கும்போது இயேசுவானவர் இந்த பூலோகத்திலே தேவனுடைய நீதியை நிறைவேற்றி when Jesus was trying to fulfill the righteousness of God. அது என்ன தேவனுடைய நீதி? What is God's righteousness? அவர் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். He fulfilled the righteousness of God by having a baptism. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது, When all the people were baptized, இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று, Jesus also was baptized. ஞானஸ்நானம் இயேசுவானவர் பெற்று முடித்த உடனே அவர் செய்த காரியம் என்ன? Once he finished having the baptism, அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். while he prayed, the heaven was opened. பிறகு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, When we read chapter 5 verse 16, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். he was in the wilderness praying all alone. 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே, 6th chapter verse 12, அந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம். it came to pass in those days that he went out the mountain to pray and continued all night in prayer to God. பிறகு 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே, Chapter 9 verse 18, பின்பு அவர் சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று நாம் வாசிக்கிறோம். when he was alone praying with his disciples. இயேசுவானவரே இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே, When Jesus was there on this earth, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, the Son of God, Jesus Christ, தேவனாக இருக்கக்கூடியவர், who was God, அவருக்கே இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே ஜெபம் அவசியமானார். it was important for him to pray. உனக்கும் எனக்கும் ஜெபம் எவ்வளவு அவசியம்? How much important it is for you and I to pray. அதனால் தானே இங்கே நாம் வாசிக்கிறோம். So here we read லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே Luke chapter 11. இங்கே வாசிக்கும்போது ஒரு சம்பவம் நேரிடுகிறது. There is a situation that's happening here. அங்கே என்னென்று நாம் பார்க்க போகிறோம். What is it that we're going to see? அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, As he was praying in a certain place. அவர் என்று சொல்லும்போது இயேசுவானவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி முடிக்கிறார். He means Jesus Christ has finished praying in a certain place. இயேசப்பா ஜெபம் பண்ணி முடித்த போது யார் பார்த்தது? When Jesus finished praying, who saw it? இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. We read it here. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, As he was praying in a certain place, அவருடைய சீஷரில் ஒருவன் one of his disciples, அவரை நோக்கி, he said unto him, ஆண்டவரே, Lord, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணி போதித்தது போல, ஜெபம் பண்ண போதித்தது போல, as John also taught his disciples, நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். he asked that you also teach us to அப்ப pray. அங்க யார் பார்த்தது அவர் ஜெபம் பண்ணி முடித்ததை? Who saw that Jesus ஒரு finished praying? சீஷன் பார்க்கிறான். A disciple saw that. இயேசுவை இயேசுவானவர் ஜெபிக்கிறதை பார்த்து, When he saw that Jesus was praying, சீஷன் கேட்ட கேள்வி என்ன? அந்த சீஷன் கேட்ட கேள்வி என்ன? what is the question that the disciple asked? என்ன கேட்கிறார்கள்? What did he ask? ஜெபம் பண்ண எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. Teach us to pray, Lord. அங்கே யோவான் ஸ்நானன் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணி போதித்ததை இந்த சீஷர்கள் பார்க்கிறார்கள். They saw that John had taught his disciple to pray, and they saw that இயேசுவானவர் பலமுறை அவர் தனியே ஜெபிப்பதையும் சீஷர்கள் பார்த்தார்கள். they had seen Jesus praying many times all alone. இயேசுவானவர் ஜெபிக்கிற மாதிரியை அவர்கள் பார்த்தார்கள். They saw the role model of Jesus அதனால praying. அவர்களுக்குள்ளே அந்த ஆதகம் ஏற்பட்டு விட்டது போல. They had the anxiety in them. என்ன எப்படி ஜெபிக்க வேண்டும்? How should we pray? ஆண்டவர் அடிக்கடி ஜெபிக்கிறாரே. God is praying very often. பிறகு யோவான் ஸ்நானன் தன் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தானே. John the Baptist taught his disciples அதை to pray. பார்த்து இவர்களும் நாங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று எண்ணி Even they thought that they should pray after seeing ஆண்டவரை God. கேட்கிறார்கள். They asked Jesus Christ.
ஜெபிக்க கற்றுத்தாரும். Teach us to pray, Lord. அப்படி என்றால் That means, இதிலிருந்து என்ன புரிகிறது? what do you understand? ஜெபிக்க கற்றுக் கொடுக்க முடியும் என்று அறிந்து கொள்கிறோம். We understand that we can teach to pray. பிறகு ஜெபிக்க கற்றுக்கொண்டதை செய்ய முடியும் என்றும் அறிந்து கொள்கிறோம். We also understand that we can do when we learn to pray. பிறகு ஜெபிக்க கற்றுக்கொள்வதும் அவசியம் என்றும் தெரிகிறது. We also learn that it's important to learn to pray. பாருங்க, ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We need to learn to pray. அதற்கு ஜெபிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை ஜெபத்தை குறித்த நிறைய காரியங்கள் வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. There are many things in the word of God about how to pray in the Bible. அதனால ஆரம்பத்திலே சீஷர்களுக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். In the beginning, Jesus taught his disciples. அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற ஜெபத்திலே இந்த தொழுகைக்கு முன்பாக நாம் பார்த்தோம். That's what we prayed. Our Father in heaven, hallowed be thy name. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. Our Father in heaven. இது யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? Whom did he teach this? தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். To his disciples. பாருங்க, அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனை நோக்கி, the God who created the complete universe, பிதாவே என்று கூப்பிட சொல்லும்போது, when he asks us to call him as Father, அவர் சிருஷ்டிகர்த்தர், he is the creator God, கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன், is the God of God and the Lord of Lords. அவரை பார்த்து பிதாவே என்று கூப்பிட சொல்லும்போது, when you look at him and say Father, நாம் யாராக இருக்க வேண்டும்? who should we be? அந்த தேவனுக்கு who should we be to that நாம் God? அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். We need to be his children. இந்த ஜெபத்தை யாருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்? Whom did God teach this prayer? தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். He taught it to his disciples. சீஷர்களுக்கு என்று என்னென்ன பதம் வேதாகமத்திலே அந்த சீஷர்கள் என்ற பதத்திற்கு ஒத்த இணைய சொற்கள் என்னெல்லாம் உண்டு என்று பார்க்கும்போது, What are synonyms for the word disciple in the Bible? பாருங்க, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று 6வது அதிகாரம் 35-36 வசனத்திலே வாசிக்கிறோம். We read in chapter 6 verse 35 and 36 that we are the children of the Most High. பாருங்க, வாசிப்போம். We shall read that. பாருங்க, இதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இது. It is a word that's being told to children of God. தேவ இயேசுவை பின்பற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் இது. It is for the one those who follow Christ and the advice given unto them. உலக மக்களுக்கு அல்ல, Not for the worldly people. தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. It is for the children of God. உங்கள் சத்துருக்களை நீங்கள் செய்யுங்கள், Love your enemies. நன்மை செய்யுங்கள், Do good. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், And lend hoping for nothing in return. அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், And the reward will be great. உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். And you will be sons of the Most High. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. For he is kind to the unthankful and evil. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல, Just as your Father also is merciful, நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். therefore be merciful. அப்ப யாருக்கு சீஷர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள்? Who are the disciples' children? உன்னதமானவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். They are the children of the Most அப்படி High. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் எவ்வாறெல்லாம் அழைக்கிறது? How does Bible call children of God? தேவனை பின்பற்றுகிறவர்கள். Those who are followers of God. பிறகு Then சீஷர்கள், disciples. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says the chosen ones. அழைக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says the called ones. நாம் தேவனுக்கு பிள்ளைகளானால் மாத்திரம் Where only when we are his children, தேவனை நோக்கி பிதாவே என்று கூப்பிட முடியும். we can look at him and call him as அப்ப Father. இந்த பூலோகத்துல 2 விதமான கூட்டத்தின் பிள்ளைகளை பார்க்கிறோம். We see two types of people on this world. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. God's word very clearly talks about it. அங்கே ஆண்டவரே சொல்கிறார். God himself talks about it. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். John chapter 8 verse 44. இந்த உபதேசம் சற்று கடினமாக இருந்தாலும், It could be a very hard preaching. ஆனால் இதுதான் உண்மை. This is the truth. இந்த பூலோகத்துல 2 வித்தியாசமான மக்கள் உண்டு. There are two types of people on this world. ஒன்று One, ஒளியின் பிள்ளைகள், children of the light. இன்னொன்று இருளின் பிள்ளைகள். Children of darkness. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், Children of God. இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says children of அப்படி devil. சொல்லுகிறதா என்று பார்க்கும்போது இயேசுவானவரே சொல்லுகிறார்.
It doesn't mean they have it is being told. God Himself has told. வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். We shall read John chapter 8 verse 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். You are of your father the devil. உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். Desires of your father you want to do. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். He was a murderer from the beginning. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் and does not stand in the truth. அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. Because there is no truth in him. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் when he speaks a lie he speaks. அவன் பொய்யை பேசும்போது when he speaks a lie தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். he speaks from his own அவன் சொன்ன sources. பொய்யை The lie what he told, நம்பினவர்கள் those who believed his அவன் lies, பக்கமாக போன பிறகு though after going by his side, தேவனுடைய பக்கத்திலிருந்து பிசாசின் பக்கமாக போன பிறகு after going from God's side to Satan's side, தங்களை ஆள அவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள் மனித குலம். mankind has given themselves to be அப்பொழுது ruled under Satan. அவன் அவர்களை ஆள ஆரம்பித்து விட்டான். Then he started to rule mankind. அதனால் தானே ஆண்டவர் சொல்கிறார், That's why God is telling you, நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்லி. you have been born of the devil. ஏனென்றால் நீ பிசாசுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறாய். Because you are being operating under the devil. அதனால இந்த பூலோகத்தில் ரெண்டு வித்தியாசமான கூட்டத்தின் மக்களை பார்க்கிறோம். We see two types of people on this world. ஒன்று இருளின் பிள்ளைகள், Children of darkness. இன்னொன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள். Children of light. ஆனால் இந்த பூலோகத்திலே பார்க்கும்போது When we look at this word, அங்கே பூலோக பிள்ளைகள் நன்மை பெற்றுக் கொள்கிறார்களா? do the worldly people receive goodness? உண்மையாக பெற்றுக் கொள்கிறார்கள். It's true. எப்படி என்று வாசிக்கும்போது How we will read? பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் Matthew chapter 5. 44வது வசனமும் 45 வசனமும் வாசிக்கிறேன். 44 and 45. இங்கேயும் ஆண்டவரை யாரை பார்த்து சொல்கிறார் என்றால், Whom does Jesus look at and say? தன்னுடைய சீஷர்கள் தன்னை பின்பற்றுவதை பார்த்து சொல்கிறார். To his disciples also follow. நான் உங்களுக்கு சொல்கிறேன், But I say to you, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், love your enemies. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், Bless those who curse you. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், Do good to those who உங்களை hate you. நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். And pray for those who spitefully use இது you ஒரு as சாதாரண இந்த பூலோகத்தின் மக்கள் செய்ய முடியுமா? Is it possible for a normal யாரால person to செய்ய do it? முடியும் என்று தேவன் அறிகிறார். God knows who can do it. கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமே இதை செய்ய முடியும். Only children of God இந்த can do it. பூலோகத்தின் மக்கள் இருளின் பிள்ளைகள் இதை செய்ய முடியாது. Not children of darkness or இப்படி children of the சொல்லிவிட்டு world. 45வது வசனத்தில் After telling this, verse 45, இப்படி செய்வதினால் by doing this, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். that you may be sons of your Father in heaven. அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போது மட்டுமே எங்கிருந்து ஒரு காலத்திலே இந்த பூலோகத்தின் அதிபதியாக அவனுடைய ஆளுகையின் கீழே இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு இவைகளெல்லாம் செய்ய முடியும். Only when we become children of God, once when we were under Satan, when we become children of God, we can do all this. பிறகு 45வது வசனத்தை இவ்வாறாக வாசிக்கிறோம். Verse 45 we read like this. இப்படி செய்வதினால் By doing this, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். may be sons of your Father in heaven. பிறகு அவர் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். Then he's again telling another thing அவர் here. தீயோர் மேலும் On the evil நல்லோர் மேலும் and on the good, தமது சூரியனை உதிக்க பண்ணி he makes his sun rise, நீதி உள்ளவர்கள் மேலும் and on the unjust அநீதி உள்ளவர்கள் மேலும் and on the just and unjust மழையை பெய்ய பண்ணுகிறார். sends rain on them. ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர்த்தர். Because he is the creator God. ஒவ்வொரு ஜீவனையும் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார் இந்த பூலோகத்தில். God only created every living being. அதனால இந்த பொதுவான நன்மைகளை ஆண்டவர் செய்தே தீர வேண்டும், அவர் செய்து கொண்டிருக்கிறார். He needs to do the general goodness, so he continues to do it. பாருங்க, உதாரணமாக For example, நான் வழியிலே போய் கொண்டிருக்கும் போது when I'm going on the road, யாரோ மிகவும் தேவையுள்ள பிள்ளைகள் என்னை பார்த்து ஏதோ உதவி கேட்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். my very known people are asking me for a help. தேவையுள்ள பிள்ளைகள், Those who are in need. அப்பொழுது அவர்கள் தேவையுள்ள பிள்ளைகள் என்னை உதவி கேட்கும் போது When the people who are in need ask me for help, என்னாலே கொடுக்க
முடிகிற பட்சத்துல when I'm able to give, எனக்கு இருக்கக்கூடிய நல்ல குணத்தினாலே நான் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். I may give out of my அவங்க generosity. கேட்கிறதினாலே நான் கொடுக்கலாம், அவங்களுடைய தேவைகளை அறிந்து. Because they are asking and are in need, I may give them. ஆனால் யாருக்கு உரிமை உண்டு என்னை தைரியத்தோடு கேட்பதற்கு? Who has the rights to ask me very boldly? என்னுடைய பிள்ளைகளுக்கு தைரியம் உண்டு, அவர்கள் என்னிடத்துல அப்பா எனக்கு தேவை என்று சொல்லி. My children have the rights and அந்த boldness to come and உரிமையோடு ask. ஆண்டவரை கேட்க முடியும் எப்பொழுது அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கும்போது. We can ask God with all His rights when we become His children. அதனால ஆனால் பொதுவான நன்மைகளை தேவன் எல்லாருக்கும் கொடுக்கிறார். God gives the general goodness to ஆனா everyone. இந்த பரலோக தேவனிடத்துல, But the Father in அவர் heaven, சிருஷ்டிகர்த்தராகிய அவரிடத்துல to the God who is the creator of உனக்கு God, உறவும் சம்மதமும் இருக்க வேண்டுமானால், who if you have the நீர் relationship அவரோடு with கூட God, ஐக்கியப்பட வேண்டுமானால், if you need to connect with Him, அவரை நோக்கி பிதாவே என்று கூப்பிடும்போது நீ அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். when you call Him as Father, you need to be His children. அப்பொழுது உரிமையோடு நீ ஆண்டுடைய பிள்ளையானால் மட்டுமே உரிமையோடு நீ ஆண்டுடைய கேட்க முடியும். Only when you are His children, you can ask Him rightfully. புரியுதுங்களா? Do you understand? அதனால இந்த ஜெபத்தை யாருக்கு கற்றுக் கொடுத்தார்? Who preaches this prayer? இந்த ஜெபத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். He taught this prayer to His ஆனால் disciples. இப்படி நாம் சொல்லி பழகி இருக்கிறோம். But we have been used to telling like இந்த this. பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை இது கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி பழகிவிட்டோம். We have been used to saying that this is the Lord's prayer, our Father. ஆனால் சரியாய் சொல்ல போனால் சீஷர்களின் ஜெபம், சீஷர்கள் செய்யக்கூடிய ஜெபம் இது. But if you have to say very aptly and correctly, it's the சீஷர்களுக்கு disciples' கற்றுக் prayer. கொடுத்த ஜெபம் இது. It is the prayer taught to அதனால disciples. நீ சீஷனாக இருப்பாயானா, Then means if you are a நீ disciple, கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாயானா, if you are a child of God, அப்பொழுது நீ உரிமையோடு அந்த சிருஷ்டி கர்த்தரை பார்த்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிட முடியும். then with all the rights look at the Creator God and say, Our Father in heaven. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear beloved children of நாம் God, தேவனுடைய பிள்ளைகளானால் மாத்திரம் only when we become His children, தேவனை நோக்கி பிதாவே என்று கூப்பிட முடியும். we can call Him as Father. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கு எந்த உறவும் சம்பந்தமும் இல்லை தேவனிடத்தில். Those who are not His children do not have any kind of bond or connection with God. அப்பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டுமானால், If God should hear our prayer, ஆண்டவரோடு நாம் ஜெபத்திலே இணைய வேண்டுமானால், if we should connect with God in prayer, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால், if we want to communicate with God in நாம் prayer, யாராக மாற வேண்டும்? whom should we become? தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். We should become His children. தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு அதிகாரம் தேவன் கொடுக்க வேண்டாதோ? God has to give the authority rights for us to become His children. தேவனுடைய பிள்ளைகளாவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் நாம் விரும்பினாலும் ஆக முடியாது. If God does not give the authority for us to become His children, we cannot become His children. ஏதேன் தோட்டத்திலே நாம் பாவம் செய்தபோது When we committed our sin in the Garden of Eden, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து from God's presence, தேவன் தானே அவர்களை நம்மை வெளியே அவருடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிவிட்டார். God chased us out of His presence. அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் தள்ளப்பட்ட நாம், When we were pushed out of His presence, தேவனை பிரிந்து நாம் மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. when mankind was living away from God, அதைதான் வேதவசனம் சொல்லுகிறது. that's what God's word says. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். All have sinned and fall short of the glory of God. இப்பொழுது யார் மீண்டும் நாம் நினைத்தால் அவருடைய பிரசன்னத்துக்குள் போக முடியுமா? Can we think and go into His நாம் presence? முயற்சி செய்தால் அவருடைய பிரசன்னத்துக்குள் போக முடியுமா? Can we try and go into His presence? உதாரணமாக, For example, உங்கள் வீட்டுக்கு தலைவர் யார்? who's the head of your family? ஒரு புருஷனாக இருக்கலாம், Your husband, உன்னுடைய அப்பாவாக இருக்கலாம். your daddy. நீங்கள் தவறு செய்து When you make a mistake, உங்கள் வீட்டை விட்டு உங்களுடைய பெற்றோர், உங்க அப்பா வந்து வீட்டை விட்டு அனுப்புகிறார் என்றால், if your father is sending you out of the house, நீ செய்யத்தகாத தவறை செய்த பிறகு அவர் தண்டிப்பதற்காக வீட்டை விட்டு அனுப்புகிறார். you have done a mistake that you should not have done, so you chasten you. மீண்டுமாக அந்த வீட்டுக்குள் நீ போக வேண்டுமானால், If you have to again go into that house, நீ நினைத்தால் போக முடியுமா? can you think and go and try and go இல்லை, into உங்களுடைய that house? தாய் அவங்களுக்காக சிபாரிசு செய்யலாம்.
Maybe your mother could talk to your father about you. ஆனால் யார் உன்னை அனுமதித்தால் மட்டுமே அந்த வீட்டுக்குள் போக முடியும். Who needs to permit you to go into the house? யாருடைய சகோதர சகோதரர் நினைத்தாலும் போக முடியாது. Your brothers and sisters have tried to. உடைய பெற்ற தாய் நினைத்தாலும் போக முடியாது. Your mother who gave birth to you also. அந்த வீட்டின் குடும்பத்தின் தலைவராகிய உன்னுடைய தகப்பன் நினைத்தால் மட்டுமே அந்த வீட்டுக்குள் போக முடியும். The head of the family, your father, he should decide. இப்ப சொல்லுங்க, யார் வந்து யாரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தேவனிடத்திலே நாம் போக முடியும். Who should accept us that we should go to God? தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். We can become children of God. எப்படி நாம் தேவனோடு இணைய முடியும்? How can we connect to God? தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். God should accept us. இல்லைங்களா? You understand? அப்ப அந்த தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு, If God should accept us, நாம் வந்து தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். if God should accept us, He should give us authority and rights. அப்பொழுது தேவன் நமக்கு எப்படி அதிகாரத்தை கொடுப்பார் அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு? How does He give us the authority to become இந்த children? வசனத்தை நாம் தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக நாம் படித்துக் கொண்டே இருக்கிறோம். We are continuing to read this verse since many weeks. வேத வசனம் ஒப்பற்ற தேவனுடைய வார்த்தை. God's word is precious. God's word. எத்தனை முறை 1000 முறை ஒரே வசனத்தை வாசித்தாலும் அதிலிருந்து புதையல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். How many ever thousands of times we read God's word, we keep getting treasures from அந்த it. மறுபடியும் அந்த வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். Once again, we're going to read that இந்த verse. வசனம் தொடர்ச்சியாக நாம் இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are continuously meditating on this verse. இந்த வசனத்தை மறுபடியும் நாம் பார்க்க போகிறோம். Once again, we're going to listen to யோவான் this verse. 1வது அதிகாரம் John chapter 1, 12வது வசனம். verse 12. அவருடைய நாமத்தினால் But as many as received விசுவாசம் உள்ளவர்களாய் him, to them he அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ gave the right அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். become children of God to those who believe in His name. அப்போ Then என்ன செய்யணும் என்னன்றார்? அப்ப what should we do? நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு என்ன செய்யணும்? What should we do to become children of God? இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். We should have our faith on Jesus' name. இயேசுவை சுகம் கொடுக்கிறவர்களாக விசுவாசிகள் உண்டு. There are people who trust Jesus for a healer. இயேசுவானவர் பூலோகத்தில் இருந்த நாட்களிலே When Jesus was on this earth, அநேகரை சுகமாக்கினார். He healed many people. 10 குஷ்டரோகிகள் ஒரு முறை வந்தாங்க. There were 10 leper people who அந்த came to Him. 10 குஷ்டரோகிகளும் ஆண்டவர் குணமாக்கினார். He healed all the 10 lepers. செவிடர்களை குணமாக்கினார். He healed the dumb, ஊனமுற்றவர்களை குணமாக்கினார். those who were physically challenged. குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார். He gave eyes to the blind. ஆனால் எத்தனையோ காரியங்களை எத்தனையோ மக்களுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். He gave healing to many people. அதுல 10 குஷ்டரோகிகளும் சுகம் பெற்றார்கள். All the 10 lepers were ஆனால் received. எத்தனை பேர் ஆண்டவரை பின்பற்றினார்கள்? How many of them followed God, Jesus Christ? ஒரே ஒருத்தன் மட்டுமே. Only one. அதனால இந்த பூலோகத்திலே இந்த சரீர சுகம் பெறுவதனால நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. Because we receive physical healing, we cannot become children. இந்த சரீர சுகம் பெறுவதனாலே நாம் பரலோகமும் போக முடியாது. Because we are receiving this physical healing, we can't go to heaven also. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். We need to become children of God. கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நாம் ஆவிக்குரிய சுகம் பெற வேண்டும். We need to become children of God. For that we need அதைத்தான் spiritual வேத healing. வசனம் சொல்லுகிறது, மறுபிறப்பு அடைய வேண்டும். That's what God says. God's word says to be born again. பாருங்க 13வது வசனத்துல அதை நாம் வாசிக்கிறோம். 13th verse we read that. அவர்கள் Those who were, யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். they are children of God. இரத்தத்தினாலாவது, Not of blood, மாம்ச சுத்தத்தினாலாவது, not of the will of the flesh, புருஷனுடைய சுத்தத்தினாலாவது பிறவாமல், nor of the will of man, தேவனாலே பிறந்தவர்கள். but were born of God. அப்ப இந்த ரெண்டு விதமான பிறப்பை இங்கே நாம் பார்க்கிறோம். We see two types of birth. இந்த பூலோகத்திலே ஆதாமின் வித்திலே பிறக்கக்கூடிய பிறப்பு பொதுவான பிறப்பு இது. To be born in the seed of Adam is a general birth. அது இரத்தத்தினாலும் புருஷனுடைய சுத்தத்தினாலே பிறக்கக்கூடிய பிறப்பு. It is the birth that is being born of blood and the will of man. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? But you know what God says? இந்த ஒரு பிறப்பு நீ பிறந்து, இந்த ஒரு பிறப்பு இந்த மாம்சத்திலே பிறந்து, This one flesh, if you have been இந்த born, பூலோகத்திலே வாழ்ந்து after living on this நீ earth, மரிப்பாயானால் if you
die, நீ 2 முறை சாகும். இந்த உனக்கு 2 சாவு உண்டு. you have 2 deaths. ஒன்று மாம்சத்திலே சாகிறாய், One is to be dying in flesh. நித்தியமாக நித்திய மரணத்துக்குள்ளாய் கடந்து போகிறாய். Then you also go to eternal death. அப்பொழுது ஒரு முறை நீ பிறப்பாயானால் 2 முறை நீ சாக வேண்டும். If you are born once, you have to die twice. ஒன்று மாம்சத்திலிருந்து பிரிவு, One to be separated from the flesh. ஒன்று தெய்வத்தை விட்டு நித்தியமாக பிரிந்திருக்கக்கூடிய நிலை. Another situation of being separated from God for eternal death. அதனாலதான் இங்க என்ன சொல்கிறார், இந்த பிறப்பு தேவனுடைய பிள்ளைகளாக கூடிய பிறப்பு, But the birth of children of God ரத்தத்தினால் ஆகக்கூடிய பிறப்பு அல்ல, is not of the blood, மாம்ச சுத்தத்தினால் ஆகக்கூடிய பிறப்பு அல்ல, not of the will of the flesh, தேவனாலே புருஷனுடைய சுத்தத்தினால் ஆகக்கூடிய பிறப்பு அல்ல, தேவனாலே பிறந்த பிறப்பு. not of the will of man, but the birth by God. அதுதான் மறுபிறப்பு. That is being born again. அதைதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். That's what we read in John chapter. தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் போது When He is renewing our அந்த spirit, ஆவிக்குரிய பிறப்பு ஏற்படுகிறது. we have the spiritual அப்போ birth. இந்த பூலோகத்திலே வாழ்கிற நாட்களிலே When we live on this earth, நீ 2 முறை பிறக்கும் போது when you are born twice, ஒரே முறை நீ மரணத்தை சந்திக்கிறாய். you encounter death only once. மாம்சத்திலிருந்து மட்டும் நீ பிரிய போகிறாய். You are only going to be separated only இந்த from flesh. மாம்சமானது, இந்த சரீரமானது இந்த பூலோகத்திற்கு ஏற்றது. This flesh and this body is for this இந்த world. பூலோகத்தில் வாழ்வதற்கு இந்த மாம்சம் தேவை. You need this flesh to live on this இந்த world. மாம்சம் தேவை. This flesh. நாம் யுகயுகமாய் இருப்பதற்கு இந்த மாம்சம் தேவையில்லை. To live eternally, we don't need this flesh. நமக்கு ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படுகிறது. There is a spiritual body has been given to அதனால us. ஒரு முறை நீ பிறப்பாயானால் If you are being born once, 2 முறை நீ மரிக்க வேண்டும். you have to die twice. ஆனால் இந்த பூலோகத்தில் 2 முறை நீ பிறப்பாயானால், If you are born twice on this ஒன்று earth, மாம்சீக பிறப்பு, one is being born of the இன்னொரு flesh, ஆவிக்குரிய பிறப்பு. then the spiritual இந்த birth. 2 முறை பிறக்கும் போது ஒரே முறை மாம்சத்திலிருந்து பிரிந்து யுகயுகமாய் ஆவிக்குரிய சரீரத்திலே தெய்வத்தோடு யுகயுகமாய் வாழ முடியும். When you are born twice, you only die only once, and there is a separation from the flesh, and you live with God அந்த eternally. பிறப்புக்குள்ளாய் நம்மை நடத்தக்கூடிய உண்மை என்ன? The truth that leads us into that அந்த birth is what? மறுபிறப்பின் வாழ்க்கைக்குள்ளாக The life of being born again. அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல், To be trusting on Jesus' name. இயேசுவின் நாமத்தில் இயேசுவை நம்புகிறவர்கள் அநேகர் உண்டு. There are many people who trust இந்த Jesus. பூலோகத்தில் எல்லாரும் நம்புகிறார்கள். Many of them believe Jesus. நீயும் நானும் என்ன நம்புகிறது? What you and I should believe. பிசாசும் நம்புகிறது. பிசாசுக்கும் தெரியும். Even Satan knows that. நீயும் நானும் ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவனுக்கு தெரியும் அவர் அண்ட சராசரத்தையும் உருவாக்கின தெய்வம் என்று சொல்லி. Even before you and I could believe, he knows that he was the creator God. அதனால இந்த பூலோகத்தில் இருந்து கொண்டு By living on this earth, பூலோக நன்மைகளுக்காக for the goodness of this world, ஆண்டவரை நம்புவது அது விசுவாசம் அல்ல. to trust God for that is not அந்த faith. விசுவாசம் உடையவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. That people who have that kind of faith cannot become அப்படி Christians. இந்த பூலோக காரியங்களுக்காக விசுவாசித்து சரீர சுகம் பெற்று பூலோகத்திலே சில காரியங்கள் நன்மைகளை பெற்று வாழ்ந்து கொண்டு நரகத்துக்கு போகிற மக்கள் ஏராளம். There are many people who trust God for the worldly benefits and to live on this world for healing, and they go to hell, and it's a different kind of people. ஆண்டவரிடத்துல போகும்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நன்மை செய்யலாம். He may do good when you look இந்த at பூலோக him and காரியங்களுடைய ask நன்மைகளை God. பெற்றுக்கொள்ளலாம். You can receive the goodness of this world, ஆனால் நீ ஆண்டுடைய பிள்ளை ஆக முடியாது. but you cannot become his child. ஆனால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. You cannot go to heaven. ஆனால் நீ வேதவசனம் என்ன சொல்கிறது? But you know what God நீ says? ஆண்டுடைய பிள்ளை எப்படி ஆக முடியும்? How can you become his child? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். You should have faith on his name. அவருடைய நாமம் என்ன? What's his name? இயேசு. Jesus. இயேசு என்னும் நாமம். Jesus is his name. இயேசு என்னும் நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கும்போது, When you have faith on the name of இயேசு Jesus, என்றால் என்ன? what does it mean to be? ரட்சகர் என்று அர்த்தம். Savior. தெய்வத்தை தெய்வமாக நம்புவது அது பொதுவானது. It is very general to believe God as நீ God. சொன்னாலும் அவர் சிருஷ்டிகர்த்தர், ஒரு தேவனாக இருக்கிறார். Even if you tell or do not tell, he is God and is creator God. பிசாசுக்கும் அது தெரியும். Even Satan knows that. ஆனால் எப்படி நம்ப வேண்டும்? நீ How should you believe God? ரட்சகராக நம்ப வேண்டும். As your Savior. எதற்காக அவர் ரட்சகராக, அவருக்கு ரட்சகர் என்று பேர்? Why is he called as a Savior?
அவர் இந்த உலகத்தின் இரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. Bible says that he is the savior of this world. ஏனென்றால் வேதம் அவருக்கு இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? What is the name of the அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறவர். He is the one who purifies the people and takes away their sins. அதனால பாவத்தை நீக்குகிறவர். He is the one who removes the sins. பாவத்தை சுத்திகரிக்கிறவர். Who purifies us from sins. பாவத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறவர். Who takes us away from the clutches of பிசாசின் sin. பிடியிலிருந்து விடுவிக்கிறவர். Who delivers us from the clutches of நித்திய Satan. மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கிறவர். Who delivers us from the eternal death. விடுவிக்கிறவர். இரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர். Savior means the deliverer. அவர் உனக்கு இரட்சகராக தெரியுமானால், If you look at him as a savior, அவர் இரட்சகராக நீ விசுவாசிப்பாயானால் மட்டுமே if you have faith in him as a savior, வேதம் சொல்கிறது, Bible says, அவருடைய நாமத்தின் மேல் இயேசுவை இரட்சகராக விசுவாசித்து those who believe on his name as a savior, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, as many as received him, அவரை கர்த்தாதி கர்த்தராக மட்டுமல்ல, not as a God of gods, தேவாதி தேவனாக மட்டுமல்ல, not as the Lord of lords, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் those who have accepted him as a savior, எத்தனை பேர்களோ. how many ever நீ ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். you might be have born in a Christian family, அதனால நீ ஆண்டுடைய பிள்ளை அல்ல. you are not a child of God. ஒருவேளை திருச்சபைக்கு ஒழுங்காக போலாம். You may go to church very well, அதனால நீ ஆண்டுடைய பிள்ளை அல்ல. you are not a child of God. ஒரு சிலர் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பாவ மன்னிப்பு அடையாமல் ஞானஸ்நானம் பெற்றவர்களும் உண்டு. There are some people who have not having the forgiveness of அந்த sin, ஞானஸ்நானத்தின் like of Savior, taken baptism. ஆமென். ஞானஸ்நானத்தின் அர்த்தம் தெரியாமல் ஞானஸ்நானம் பெற்றிருந்தவர்களும் கூட அவர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. Those who have taken baptism without even knowing the meaning, they are not. நீ காணிக்கை ஒழுங்காக கொடுக்கிறதுனாலே நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. By giving God's offering correctly, you are not a child of God. ஒரு சிலர் சபை ஊழியத்தையும் செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களும் உண்டு. அதனாலும் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக முடியாது. Many people, some people, they are involved in church ministry, they are not child of God. ஆனால் யார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக முடியும்? Who can அவரை இரட்சகராக விசுவாசித்து those who have faith on him as a savior, தன் வாழ்க்கையில ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், accepted him as Lord in their lives. அவர் இரட்சகர் மட்டுமல்ல, Not only is a அவருக்கு savior, ஆண்டவராக இருக்க he வேண்டும். should be a Lord to you. தேவனாக மட்டுமல்ல, Not only a God to you. தேவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between God தேவன் and God? என்று சொல்லும்போது அவர் சர்வ அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். When you say God, he is the one complete creator of the அந்த universe. சிருஷ்டிகர்த்தர் உன்னை ஆள நீ விட்டு கொடுக்கும்போது அவர் உனக்கு ஆண்டவராக மாறுகிறார். When you give unto him to be ruled under him, he becomes your Lord. நீ ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு, When you say Lord, Lord, இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு, when you say Jesus, உன் Jesus, வாழ்க்கையின் சிம்மாசனத்திலே நீரே உட்கார்ந்து கொண்டு ஆண்டு கொண்டிருப்பாயானால் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க முடியாது. sitting in the throne of your life and ruling your life, you cannot become his child. இந்த ஆண்டவர் உன்னை ஆளுகிறாரா? This God who இந்த ஆண்டவர் உன்னை ஆட்கொண்டு உன்னை வழி நடத்துகிறாரா? is this God having control over you and வாழ்க்கை life? ஆண்டவரால் ஆளப்படுகிறதா? Is your life being ruled by this God? அப்படி செய்யும் போது மட்டுமே நீ ஆண்டவரே என்று சொல்லும்போது அது உண்மையாக இருக்கிறது. Only when you do like this and when you call him as God, it becomes அவரை true. இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, Those who have accepted him and taken him as a savior and deliverer, அத்தனை பேர்களும், all those many people, அது யாராக இருந்தாலும், whoever it can be, அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, they could be people of any religion. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. Christian is not a religion. Christianity is not a religion. Christianity is not a religion. கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம். Christianity is the way. தெய்வத்தோடு இந்த பூலோகத்திலே நடந்து நித்திய வாழ்வுக்குள்ளாய் கடந்து போகக்கூடிய ஒரு மார்க்கம். It is a way that we have to walk to reach to God. அதனால இந்த மார்க்கம் பரிசுத்த மார்க்கம். This way is a very இது pure சத்திய way. மார்க்கம். It's a truthful way. இந்த மார்க்கம் இந்த வழியிலே நாம் தெய்வத்தை போய் அடைய முடியும். Only through this way we can go and reach God. அதனால இங்கே வாசிக்கிறோம். That's what we read here. பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் யாராக இருந்தாலும் சரி, When many has received him, to them கிறிஸ்தவ மதத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. not to join the Christian religion. மனம் மாற்றம் தேவை. You need the change of mind. கிறிஸ்தவ மதத்திலே இருந்து கொண்டே By being in the Christian, தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாதவர்கள் ஏராளம். there are many who are not God's children.
அதனால ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். Only if a man is in Christ, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. all things have passed away. நீ All things have become new. கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறதுனால நீ புதிய சிருஷ்டி அல்ல. Not because you are in Christianity, you are not a child of God. கிறிஸ்துவ திருச்சபைக்கு போகிறதுனால நீ புதிய சிருஷ்டி அல்ல. Not because you go to a Christian church or a கிறிஸ்துவுக்குள் நீ இருப்பாயானால் only if you are in Christ, நீ புது சிருஷ்டியாக இருக்கிறாய். you become a new creation. பழையவைகள் எல்லாம், பழைய சுபாவம் எல்லாம் ஒழிந்து போயின, All things have passed away. எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். Everything has become new. That's what he says. அத்தனை பேர்களும் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும், As many as received him, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி he gave the right to become children of அவர்களுக்கு God. அதிகாரம் கொடுத்தார். He has given them the rights. இயேசுவை நீ தேவனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாயானால், If you have accepted Jesus as God and your நீ Savior, தேவனுடைய பிள்ளையாவதற்கு தேவனே அதிகாரம் கொடுக்கிறார். God himself is giving you the right authority to become his child. அப்ப அந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்வதற்கு அவர் இரட்சகர் என்ன செய்தார் உனக்கு? What did he do that you should accept him as a Savior? தேவன் மனிதனாய் வந்தார். God became man. உன்னுடைய இடத்திலே தன் ஜீவனை கொடுத்தார். He gave up his life in your உனக்காக place. பாடுபட்டார். He struggled for you. உனக்காக இரத்தத்தை சிந்தினார். He shed his blood for you. பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு He took up your sins on him. உன்னுடைய நிலையிலே அவர் நின்று He stood in your place. உனக்காக மரித்து He died. அடக்கம் பண்ணப்பட்டு He was buried. உயிர்த்தெழுந்தார். He rose இந்த again. உயிர்த்தெழுந்த இரட்சகரை, This God who இந்த rose தெய்வத்தை from your God, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது when you accept him as தேவனுடைய Savior, பிள்ளையாக மாறுகிறார். you become a child of God. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளையாக ஆன பிறகு When you become a child of God, அப்பொழுது மட்டுமே only then இந்த ஜெபத்தை செய்வதற்கு நமக்கு யோகிதை உண்டு. we have the rights to do this prayer. அந்த ஜெபத்தை செய்வதற்கு அர்த்தம் உண்டு. There is a meaning to do this prayer. அப்பொழுது மட்டுமே பரலோக தெய்வத்தை பார்த்து பிதாவே என்று கூப்பிட முடியும். Only then you can look at the Father in heaven and say, Father. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். In the last, I would like to finish by reading a verse. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம். Romans chapter 8. பாருங்க, வாசிக்கிறோம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். For you did not receive the spirit of bondage again to fear, but to receive the spirit of adoption by whom we cry out, Abba, Father. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளான மாத்திரத்தில் We receive the spirit of adoption to call Abba, Father. எப்பொழுது இயேசுவானவர் உன்னுடைய வாழ்விலே அழைக்கிறாயோ, When you invite Jesus into your life, இருதயத்தை திறந்து இயேசுவானவருக்கு உன் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறாயோ, when you open your hearts and give your heart to அந்த Jesus, சனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே தங்கி தரிக்கிறார். from that minute forth, the Holy Spirit அவர் of God வாசம் lives செய்ய in you and abides in you. பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். The Spirit of God abides in you. அந்த ஆவியானவராலே But through that Holy Spirit of அப்பா God, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். we have received the adoption of the children of God, called ஹalleluya, Abba, Father. ஹalleluya. Hallelujah. நீங்கள் தொடர்ந்து நாம் இந்த சத்தியத்தை நாம் வருகிற நாட்களில் கேட்டு போகிறோம். We continue to learn to listen to God's word coming weeks. Praise the Lord. சந்தோஷத்தை தந்தவர் உம்மை
என்னை அழைத்த நல்மீட்பரே, என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவர் உம்மை சோதரிப்பேன். உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவர் உம்மை சோதரிப்பேன். இருளில் நின்று ஒளிமை என்று அழைத்த தேவனை போற்றுவேன். இருளில் நின்று ஒளிதலை அழைத்த தேவனை போற்றுவேன். தேவனை நினைத்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீர். தேவனை நினைத்து இருக்க இன்றும் என்றும் அருள் செய்வீரே. பாக்கியனாய் பாக்கியனாய் இயேசு என் பாவம் சுமந்தவர். பாக்கியனாய் பாக்கியனாய் இயேசு என் பாவம் தீர்ந்தவர். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் இந்த நாளின் செய்தியை கேட்டிருக்கிற மாத்திரத்தில் இந்த ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாருங்கள் என்னிடத்தில் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் கடந்து வருவீர்களா? இப்பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து, இயேசப்பா, நீர் சிருஷ்டி கர்த்தர் மட்டுமல்ல, எங்களை தேடி வந்த தெய்வம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறந்து உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள் அல்லவா உம்முடைய ஜீவனை கொடுக்க செய்தது. எங்கள் பாவங்கள் அல்லவா நீர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள செய்தது. எங்கள் பாவங்களுக்காக நீர் மரித்தீரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இந்த ஆண்டவர் பக்கமாக உங்கள் வாழ்க்கையை திருப்பி, ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என் வாழ்க்கைக்கு நீர் ஆண்டவராக இருக்கும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையின் கதவை, இருதய கதவை திறந்து ஆண்டவரை அழையுங்கள். ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என் ரட்சகராக, என் தேவனாக ஏற்றுக்கொள்கிற இந்த நாளிலே என்று சொல்லும்போது, அவர் செய்து முடித்த ரட்சிப்பை நீ விசுவாசிக்கும் போது, அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய பிள்ளையாக மாறுகிறார். இந்த நாள் இப்பொழுது நீ ஆண்டவரை இருக்கிற இடத்திலேயே இருதயத்தை திறந்து இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த சனத்திலிருந்து திரியேக தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவர் உன் வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வந்து உன்னை பலப்படுத்தி உன் விசுவாசத்தை உயிர்ப்பித்து இதற்கு மேல் அவரோடு கூட நடக்க பலன் தருவார். கண்களை முடிச்சோம். பரலோகத்தின் தெய்வமே, இந்த நாளின் செய்தியை கேட்ட பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு இது மறுபடியும் ஆண்டவரே ஒரு ரிமைண்டராக இதை ஞாபகத்தில் கொண்டு வந்து இந்த அரிய சத்தியத்தை கேட்பதின் மூலமாக உற்சாகம் அடைந்து உம்மை துதிக்க செய்தது ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்பிற்காக, உடைய பிள்ளைகள் எனப்படக்கூடிய பாக்கியத்திற்காக, அந்த பாக்கிய நாள் இருதயத்தை திறந்து உடைய பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு அதுதான் பாக்கிய நாளாக மாறினது. இன்றைக்கு எத்தனை மக்களுக்கு ஆண்டவரே இது பாக்கிய நாளாக மாறி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தேவ செய்தியை கேட்ட பிள்ளைகள் இன்றைக்கு அவர்களுக்கு பாக்கிய நாளாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையில கடந்து வந்த நாளாக மாறட்டும். இயேசப்பா, இந்த பிள்ளைகளை நீர் நடத்தி செல்லும். இந்த பூலோக பிரயாணத்தில் இந்த பலவித வித்தியாசமான சவால்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் உண்டு.
நீர் குறித்திருக்கிற நாட்கள் வரைக்குமாக இந்த பூலோகத்தில் நிச்சயமாய் மோடு கூட நடந்து பரலோகத்திற்கு ஆண்டவரை கடந்து வருவோம் சுவாமி. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும், எங்கள் பிள்ளைகளை நடத்தும், எங்கள் திருச்சபை பிள்ளைகளை நடத்தும் சுவாமி. இந்த நோய் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுவித்து இதுவர நன்மைகளினாலே அவர்களுக்கு முடிசூட்டி நீர் காக்கும்படியாய் சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும்